எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அன்னை தமிழருக்கு முதல் வணக்கம். என் ஆருயிரான தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி சி ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு இந்த மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் உங்க எல்லாரோடையும் சேர்ந்து கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் பார்க்கும்போதுதான் நம்ம கடந்து வந்த பாதை எல்லாத்தையும் ஒரு தடவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, 2 வருஷ கட்சி வந்த உடனே ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, கவர்ச்சியை வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த விழா ஒரு பதில். ஏன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, மக்கள் வரி பணத்தை சுரண்டாம, சொந்த பணத்துல இப்படி ஒரு நலத்திட்ட விழாவை முதல்வருடைய பிறந்த நாளைக்கு எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்ம கட்சியால மட்டும்தான் முடியும், வேற எந்த கட்சியாலையும் முடியாது. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமா நம்ம இந்த சேவைகளை செஞ்சுட்டு வரோம். இதே திருச்சி கிழக்கு தொகுதியில மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போட்டியிடும் பொழுது அவருடைய வெற்றிக்காக உழைத்தவர்கள் அத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. வீடு வீடாக சென்று அவருக்காக உழைத்து, பூத்துல காலையிலிருந்து மிட் நைட் அந்த பெட்டி ஸ்ட்ராங் ரூமுக்கு போற வரைக்கும் இருந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வரைக்கும் அனைத்து கழக நிர்வாகிகளும் உங்களுடைய உழைப்பை நீங்க இந்த இடத்துல கொடுத்துருக்கிறீங்க. மற்ற கட்சிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தாதான் பூத்துல உட்காருவாங்க, சாப்பாடு கொடுத்தா பூத்துல உட்காருவாங்க, இன்னும் பல விஷயங்கள் கொடுத்தாதான் பூத்துல உட்காருவாங்க. நம்ம கட்சிக்காரங்களாம் அப்படி கிடையாது, தளபதின்ற அன்புக்காகவே உட்காருவாங்க. அன்பு சகோதரர் சௌகத் அவர்கள் இந்த மேடையில் இருக்காரு. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு மனிதர். எல்லா கட்சியிலையும் பாத்தீங்கன்னா கட்சியில பொறுப்பு பதவி இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் தளபதியுடைய தொண்டன், தளபதியினுடைய விசுவாசி, தளபதியோட ரசிக்கின்ற ஒரே காரணத்தினால சுற்றி சுழன்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு நண்பராக அன்பு நண்பர் சௌகத் அவர்கள் இருக்கிறார். இந்த மாதிரியான உழைப்பாளிகள் தான், இந்த மாதிரியான விசுவாசிகள் தான் இந்த கட்சியினுடைய ஆணி பேர். இன்றைக்கு ரமேஷ் என்ற ஒருத்தர் எம்எல்ஏ இருக்கலாம், ஸ்ரீரங்கம் தொகுதியில அமைச்சராக இருக்கலாம். ஆனா அதற்கெல்லாம் முன்னாடி திருச்சி பாலக்கரையில முதல்ல எனக்கு மேடை போட்டு பேச வச்சவர் சொல்றேன். இந்த திருச்சியில நான் அட்டன் பண்ண முதல் பொதுக்கூட்டம் அதுதான், அது அவருக்கு தெரியும். அப்ப இப்படி என்னை உருவாக்கியதுல இது போன்ற பல பேருடைய பங்கு இருக்குது, என்னுடைய நண்பர்களுடைய பங்கு இருக்குது, அண்ணன்கள் தம்பிகளுடைய பங்குகள் இருக்கு.
அனைவரின் உழைப்பு தான் இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் நம்முடைய தலைவரை அமர வச்சிருக்கிறது, நம்முடைய ஆட்சியை அமர வைத்திருக்கிறது. என்னை போன்றவர்களை அடிமட்டத்திலிருந்து உருவாக்கியதுல இது அனைவருடைய பங்கும் இருக்கிறது. இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் வாழ்க்கையில. நம்முடைய தலைவரும் மறக்க மாட்டார். அதை தான் அடிக்கடி தலைவர் சொல்லிட்டு இருக்கார். இப்படி ஒரு கூட்டம் வேற யாருக்குமே அமையாது. வரலாற்றுல இந்த மாதிரியான ஒரு தொண்டர் பலம், இந்த மாதிரியான ஒரு அன்பினால் சேர்ந்த கூட்டம், எதிர்பார்ப்பு இல்லாமல் சேர்ந்த கூட்டம் எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இருந்ததாக சரித்திரமே கிடையாது. இதனாலதான் எதிர்கட்சிகளுக்கெல்லாம் அவ்வளவு பயம், அவ்வளவு பயம். சட்டமன்றத்துல முதல் நாளே ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டமன்றத்துல முதல் நாள் அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவங்கெல்லாம் சின்ன சின்ன பசங்க சட்டமன்றத்துக்கு ஏதோ ஜெயிச்சு வந்துட்டாங்க, சட்டமன்றத்தில் நம்மளை எதிர்த்து பேசிட முடியுமா, நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்ட முடியுமா. நாங்கள் முதல் நாளே ஒரு ட்ரெய்லர் காமிச்சோம் சட்டமன்றத்தில். அந்த ட்ரெய்லருக்கே பாவம் வெளியில போய் புலம்பிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா, நம்ம இத்தனை ஆண்டு காலமா சட்டமன்றத்தில் இருக்கிறோம், எவ்வளவு பேரை கேள்வி கேட்டு நம்ம அலற விட்டுருக்கிறோம், எத்தனையோ கட்சிகளை நம்ம கதற விட்டுருக்கிறோம், ஆனா இந்த பசங்க நம்மளையே கதற விடுறாங்களப்பா சட்டமன்றத்துல அப்படின்ற மனநிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, வரலாற்றுல முதல் முறையா இந்த சட்டமன்ற வரலாற்றிலேயே 2 கட்சி இருக்கும். ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக வலதுபுறத்தில் இருக்கும் ஆளுநருக்கு, இன்னொரு கட்சி எதிர்கட்சியாக இடதுபுறம் இருக்கும். வரலாற்றிலேயே இப்படி இருந்த 2 கட்சிகளை ஒரு பக்கமா உட்கார வச்சு நம்ம ஆளுங்கட்சியா உட்கார்ந்துருக்கோம். எந்த திராவிட கட்சிகளை தமிழ்நாட்டிலிருந்து மாற்ற முடியாது, அகற்ற முடியாது, வெல்ல முடியாதுன்னு மாறு தட்டினாங்களோ அந்த திராவிட கட்சிகள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு மக்களுக்காக மனசாட்சி உள்ள ஆட்சியாக நம்முடைய கட்சி இன்றைக்கு ஆளும் கட்சியாக வலதுபுறம் அமர்ந்திருக்கு. இது ஒரு வரலாற்று சாதனை. இந்த சாதனையை படைச்சதுல உங்களுக்கு தான் பெரும் பங்கு இருக்கு, உங்களுக்கு தான் முதல் பங்கு இருக்கு, உங்களுக்கு தான் முக்கிய பங்கு இருக்கு. அதை எந்த இடத்துலயும் நீங்க குறைச்சிக்க வேண்டிய மதிப்பீடே கிடையாது. இதுல வேற சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசுறாங்க. நம்முடைய அண்ணன், அன்பிற்குரிய அண்ணன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார், ஏங்க நாங்கெல்லாம் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டோம், படம் பார்க்கறத விட்டுட்டு அரசியல் பணி செய்ய வந்துட்டோம், ஆட்சியவே பிடிச்சிட்டோம் 2 வருஷத்துல, நீங்க இன்னும் என்ன அட்லியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க சட்டமன்றத்துல அப்படின்னு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கேட்டார். உடனே அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, அட்லியை பத்தி மட்டும் இல்ல புட்சட்னியை பத்தி கூட நான் பேசுவேன் அப்படின்னு சட்டமன்றத்துல பதிவு பண்றாரு. நாங்க என்ன வேணா பேசுவோம் அப்படின்னு பதிவு பண்றாரு. என்ன வேணா பேசுவோம், என்ன வேணா பண்ணிடுவோம், நாங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு சட்டமன்றத்தை சவால் விடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியும். முதல்ல அதை சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இதே சட்டமன்றத்துல கடந்த 5 ஆண்டு பேசிக்கிட்டு இருந்த உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரை வீட்டுல உட்கார்ந்து சட்டமன்ற நிகழ்வை பார்க்க வச்சவங்க, வீட்டுல உட்கார வச்சு அவரை சட்டமன்ற நிகழ்வை பார்க்க வச்சவங்க நாங்க. அதனால அவருக்கே அந்த நிலைமையை உருவாக்கும் பொழுது மற்றவருக்கு அந்த நிலைமையை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்ப அந்த அளவிற்கான மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக நாங்க இங்க இருக்கிறோம், மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறோம். இன்றைக்கு நலத்திட்ட உதவிகள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை நலத்திட்ட உதவிகள் இன்றைக்கு கொடுக்க போறாங்க. இந்த நலத்திட்ட உதவிகள் என்ன மக்கள் பணத்துல நாங்க கொடுத்தோமா, இல்ல அரசாங்க பணத்துல நாங்க கொடுக்குறோமா? எல்லாம் உழைச்ச பணம். ஒவ்வொருத்தரும் உழைச்ச பணத்துல, சம்பாதிச்ச பணத்துல, வேர்வையை சிந்தி உழைச்ச பணத்தை இன்னைக்கு கொடுத்துருக்கோம். இந்த உழைப்பு தான் எங்களுடைய அடித்தளம். 30 வருஷம் இந்த உழைப்புனால சர்வீஸ் செஞ்சுதான் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்க சும்மா எல்லாம் ஒண்ணும் வரல. 30 வருஷம் எங்களுடைய சர்வீஸ், எங்களுடைய மக்கள் சேவை, எப்படி ரசிகர் மன்றமாக இருக்கும்போது நற்பணி மகமாக மாற்றி நற்பணி மன்றமாக பயணித்து, மக்கள் இயக்கமாக பயணித்து, ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் அந்த இடத்துல நின்று அந்த மக்களுக்கான அனைத்து சேவைகளையும் செய்து அதை அரசியல் கட்சியாக மாற்றி இன்றைய அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். இது ஒரு நீண்ட நெடிய பயணம். அப்ப இந்த பயணத்தை தலைவர் அவர்கள், நம்முடைய முதல்வர் அவர்கள் என்றைக்கு அவரா மனசு இந்த சீட்டு எனக்கு வேணான்னு ஒதுங்குறாரோ அன்னைக்குதான் இன்னொருத்தர் கிடைக்கும், அது வரைக்கும் கிடைக்காது. அடுத்ததாக உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தலையும் 100% தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும், மாவட்ட அளவுல, நகரங்கள்ல, பேரூராட்சியில, ஊராட்சிகள்ல, ஒன்றியங்கள்ல, பகுதிகளில், வார்டுகள்ல, கிளைக்கழகம் பூத்து வரைக்கும் ஒர்க் பண்ண அத்தனை பேரும்
அதிலிருந்து தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் அதிகாரத்தில் வந்து அமர்வார்கள். ஏன்னா உழைத்தவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கு நம்முடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் பயணித்த உங்கள் அனைவரையும் அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்காக நம்முடைய தலைவர் அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு தலைவர், நம்முடைய முதல்வர் மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு முதல்வர். அப்ப உள்ளாட்சி தேர்தல்ல அதற்கான பணிகள்ல நீங்க இப்ப இருந்தே ஆரம்பிச்சிடணும். ஆல்ரெடி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, 30 வருஷமா பணிகள் செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனாலும் உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகளை இன்னும் தீவிரமா செய்ய ஆரம்பிச்சிடணும். இந்த உள்ளாட்சி தேர்தல்ல திருச்சி மாவட்டத்துல 100% வெற்றி பெற்று தலைவரோட கையில நம்ம ஒப்படைக்கிறோம். 100% ஒப்படைக்கும். உழைச்சவர்களை அதிகாரத்துக்கு கொண்டு வரோம், உழைச்சவர்களை பதவிக்கு கொண்டு வரோம். ஏன்னா எதற்காக? நான் உழைச்சிட்டேன் சம்பாதிக்கணுன்றதுக்காகவா? கிடையாது. அதெல்லாம் வந்து திமுக மாடல். நம்மளுடைய தளபதி விஜய் மாடல் அப்படின்றது உழைச்சவர்களை அதிகாரத்திற்கு கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக உழைக்கக்கூடிய நபர்களை உருவாக்கக்கூடிய மாடல். அப்ப அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு நீங்கள் அனைவரும் தயாராகி விட வேண்டும். இந்த உள்ளாட்சி தேர்தலில் திருச்சி மாவட்டத்தில் 100% வெற்றி பெற்று மாண்புமிகு முதலமைச்சர் கையில கொடுக்க வேண்டியது நம்ம அனைவருடைய கடமை. செஞ்சிடலாமா? அதே போல பல்வேறு நலத்திட்டங்களை தலைவர் அவர்கள் தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இங்க இவ்வளவு சிங்க பெண்கள் இருக்கிறீங்க. இந்த சிங்க பெண்களின் பாதுகாப்பிற்காகவே சிங்க பெண்கள் அதிரடி படைய தலைவர் அவர்கள் துவங்கினார். மிக பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு திட்டம். இன்றைக்கு சிங்க பெண்கள் அதிரடி படை திட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், அங்கு பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே மிக தீவிரமாக பெண்கள் பாதுகாப்பிற்காக உழைத்து வருகிறார். உடனே அவங்க சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஸ்கீமோட நேம மாத்திட்டீங்க, காருக்கு ஸ்டிக்கர் ஓட்டிட்டீங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வேற எதுவும் நீங்க பண்ணல, என்ன பெண்கள் பாதுகாப்பு நீங்க பண்ணிட்டீங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை தெரியுதா, எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க தெரியுதா, இதெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் எப்படி என்ன ஒரு மாசத்துல திரும்ப திடீர்னு முளைச்சிருமா இந்த பிரச்சனைகள்லாம்? ஏன்னா ஒரு மாசத்துல திடீர்னு வந்து பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் தானா வந்துருமா? 5 வருஷம் நீங்க போட்டு வச்ச விதை தான் இன்றைக்கு இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம். போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக அத்தனை இடங்களை ரைடு நடத்துறோம். எவ்வளவோ போதைப் பொருட்களை பறிமுதல் பண்றோம், வழக்குகள் போடுறோம், விசாரணைகள் நடக்குது. இவங்க உடனே சட்டமன்றத்தில் கேட்கறாங்க, போதைப் பொருளை ஒழிக்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உங்க ஆட்சியில ஒரு மாசத்துல போதைப் பொருள் புழக்கம். அது எப்படிங்க ஒரு மாசத்துல திடீர்னு போதைப் பொருள் புழக்கம் வந்துடும்? 5 வருஷமா போதைப் பொருள் புழக்கத்துக்கு அடித்தளம் போட்டதே உங்களுடைய ஆட்சி தானே. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, போன 5 வருஷத்துல இவங்க சொந்த கட்சிக்குள்ளேயே கஞ்சா வியாபாரிகளா வச்சிருந்தாங்க. நேஷனல் லெவல்ல ட்ரக் மாஃபியா பண்ணக்கூடிய நபர்களை சொந்த கட்சியிலேயே நிர்வாகியா வச்சிருந்த இவங்க எல்லாம் ஒரே மாசத்துல போதைப் பொருள் நீங்க ஒழிக்கல, ஒரே மாசத்துல நீங்க சட்ட ஒழுங்கை சரி பண்ணல. நீங்க 5 வருஷம் பண்ணிட்டு போன அலங்கோலத்தை சரி பண்றதுக்கே எங்களுக்கு பல நாள் ஆகும் ஐயா. நீங்க 5 வருஷம் பண்ணிட்டு போன நிர்வாக சீர்கேடுகளை சரி பண்றதுக்கே எங்களுக்கு பல மாதங்கள் ஆகும். அந்த அளவுக்கு மோசம். 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் வாங்கின கடனை எல்லாம் நீங்க 5 வருஷத்துல டபுள் மடங்கா வாங்கி விட்டு போயிருக்கிறீங்க. அப்புறம் எப்படி உடனடியா திட்டங்களை கொண்டு வர முடியும்? மகளிர் எல்லாருக்கும் 2500 ரூபாய் தரேன்னு தளபதி சொன்னாரு. நிச்சயமா தரதான் போறாரு. ஒரு மாசம் ஆயிடுச்சு, ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? நீங்க 1000 ரூபாயே பல மாசம் கழிச்சு தான் கொடுத்தீங்க உங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம். ஒரே மாசத்துல ஏன் 2500 ரூபாய் கொடுக்கல? ஒரே மாசத்துல ஏன் ஃப்ரீ பஸ் விடல? நாங்க விட மாட்டோம்னு சொன்னோமா? செய்ய மாட்டோம்னு சொன்னோமா? மக்களுக்கு நல்லா தெரியும், உங்களை போல அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபான்னு சொல்லி நாங்க ஊரை ஏமாத்துறோமா? நாங்க கிடையாது. பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு பஸ்ல சொல்லிட்டு அந்த பெண்கள் பஸ்ல ஏற நடத்துனரை வச்சு கீழ்த்தரமாக நடத்தக்கூடியவர்கள் நாங்க கிடையாது. போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளேயே கஞ்சா வியாபாரி வச்சிருக்கவங்க நாங்க கிடையாது. மதுவினாலும் போதையினாலும் சமூகம் சீரழிதுன்னு வீடியோ மட்டும் போட்டுட்டு 50,000 கோடிக்கு டாஸ்மாக்ல விற்பனை செய்யக்கூடியவர்கள் நாங்க கிடையாது. உடனடியாக 717 கடைகளை க்ளோஸ் செய்து இந்த மக்களுக்காக நின்றவர் எங்களுடைய முதலமைச்சர். அப்ப இந்த ஒரு மாசத்திலேயே நாங்க இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கிறோம். இவ்வளவு விஷயங்கள் நம்ம செஞ்சிருக்கிறோம். அப்ப ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கணும். சும்மா நம்மளும் ஒரு கேள்வி கேட்டு நம்ம கேள்வி கேட்கணும், எதிர்கட்சின்றதை காட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மற்ற கட்சி போல நினைச்சிட்டு இருக்காங்க நம்மள. நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் கருத்தியல் ரீதியாக ஆதாரத்தோடு புள்ளி விவரத்தோடு பதிலளிக்கக்கூடியவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும். அதனால ஏதோ கேள்வி கேட்டு அவங்கள மடக்கிடலாம்னு நினைச்சலாம் சட்டமன்றத்துக்கு இனிமேல் வந்துடாதீங்க. திரும்ப கேள்வி கேட்டாங்கன்னா உங்ககிட்ட பதில் இருக்காது. நாளைக்கு நீங்க வெளிநடப்பு தான் செய்யணும்.
உள்ள உட்காரவே முடியாது. அப்ப இந்த அளவுக்கு மிக சீரிய முறையில் நம்ம பணியாற்றிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? உள்ள நாங்க இவ்வளவு தைரியமாக எல்லா விஷயங்களையும் எடுத்து பேசி செய்யறோம், எதிர்த்து நிக்கிறோம், களத்துல சட்டமன்றத்தை எதிர்த்து நிக்கிறோம் அப்படின்னா ஒரே காரணம், களத்துல நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க அப்படின்றதுனால. களத்துல உங்களுடைய உழைப்பு என்ன நடந்தாலும் களத்துல மக்களோட மக்களாக நீங்க நிப்பீங்க அப்படின்ற ஒரே நம்பிக்கையில தான் மாண்புமிகு முதலமைச்சரும் சரி, அமைச்சர் பெருமக்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி தைரியமா களமாடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால மக்கள் பிரச்சனைகளும் நில்லுங்க. மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் கழக நிர்வாகிகளிடம் ஆலோசித்து அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மூலமாக, மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக சட்டமன்ற உறுப்பினருக்கும் அமைச்சருக்கும் நீங்க கொண்டு வந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் உடனடியாக தீர்த்து வைக்கிறதுக்கான அனைத்து பணிகளிலும் மக்களோட மக்களா நீங்க நில்லுங்க. அந்த பணிகளை நீங்க செய்யுங்க. மிகப்பெரிய அளவில் அது உங்களுக்கு கை கொடுக்கும், நம்முடைய வெற்றியை உறுதி செய்யும். தலைவர் சொன்னதுதான், என்றைக்கும் நாம் மக்களோட மக்களாக நிற்கக்கூடிய மக்கள் சேவகனாக தான் இருக்க போறோம். எந்த இடத்துலையும் நம்ம அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடாது, எந்த இடத்துலையும் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற தோரணையை வெளிப்படுத்தக்கூடாது. மக்களோட மக்களாக என்றைக்கும் எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் இருக்க போறோம். குறிப்பா நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னது போல, எந்த இடத்துலையும் யாரையும் நம்முடைய முதல்வர் பேரையோ அமைச்சர் பேரையோ எம்எல்ஏ பேரையோ சொல்லி ஊழல் செய்ய மட்டும் அலோவ் பண்ணிடாது. பல பேர் வருவாங்க, எனக்கு அறநிலையத்துறை அமைச்சர் தெரியும், எனக்கு எம்எல்ஏவை தெரியும், எனக்கு எம்பியை தெரியும், எங்க அண்ணன் அவர் தெரியுமா, என் தம்பி அவர் தெரியுமா, நான் சொன்ன அவர் கேட்பாரு தெரியுமான்னு வருவாங்க. தயவு செஞ்சு முதல்ல அவங்களை தூக்கி போய் வெளில போட்டுருங்க, உள்ள வைக்காதீங்க. அப்படிப்பட்டவர்களை உள்ளே வைக்காதீங்க. மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்களுக்கு எந்த விதமான அதிகாரமோ இந்த மாதிரியான பேச்சுகளோ தேவையே கிடையாது. நேரடியாக மக்கள் குறைகளை கேட்க போறீங்க, மக்கள் குறைகளை கொண்டு வர போறீங்க, நம்ம சரி செஞ்சு தரப்போறோம், மக்களுக்காக நிற்க போறோம், மக்களுக்காக பயணிக்க போறோம். அதனால இந்த பணிகளை மட்டும் சீரும் சிறப்புமாக செஞ்சு, ஏன்னா நம்ம அதை பண்ண மாட்டோம், நம்ம பேர் சொல்லிட்டு வெளில இருந்து வர பல பேர் அதை செய்வாங்க. அதனால அதற்கெல்லாம் நீங்க அனுமதி கொடுக்க கூடாது. யாராக இருந்தாலும் நேர்மையாக, கடமை தவறாமல் மக்களுக்காக உழைக்கின்ற எண்ணத்தோடு நம்ம பயணிக்கணும். அதை நீங்க உறுதி செய்வீங்கிற நம்பிக்கையோடு அடுத்து எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து தேர்தல்களிலுமே திருச்சி மாவட்டத்தில் மாபெரும் வெற்றியை தலைவருக்கு சமர்ப்பிப்போம் என்று சொல்லி விழாவை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு போக வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய விழாக்கள் இருக்கு, நலத்திட்ட உதவிகள் இன்னைக்கு பண்ண இன்னைக்கு நாள் முழுக்க பல விழாக்கள் இருக்கு. அதனால இதை ஆரம்பிச்சு கொடுத்துட்டு மட்டும் நான் கிளம்பிடுறேன். மற்றபடி இந்த விழாவை சிறப்பாக செய்து முடித்து மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தொடர்ந்து பயணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி நாங்க ரொம்ப நாள் வாழ்க்கையிலேயே வரலாறாத காணாத எங்களுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குது. ஆட்சி நடக்கும். இப்பதான் அமைச்சர் வந்திருக்கிறாப்ல, எப்படி இருக்கு பாக்குறீங்க? நல்லா பேசுறாரு. நல்லா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஆட்சி நடக்கிறது. இதே மாதிரியே நடக்கணும். சந்தோஷமா சேவை செய்யணும் மக்களுக்காக. பேசவே முடியலண்ணா, எதுவும் எங்களால் எதுவும் சொல்கிற மாதிரி நிலமையிலே இல்லை. இந்த இடத்துல இன்னும் விஜய் நான் பார்க்கணுன்ற ஒரு இதுதான், ஆனால் எங்களால் பார்க்க முடியல. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் பார்த்துருன்ற இந்த ஆட்சி வந்தனால ரொம்ப இதாக இருக்குண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எங்கள் கிழக்கு தொகுதியில் முதல்ல தளபதி ஜெயிச்சு நாங்கள் மகளிர் அணி முதல் நடத்துகிற மீட்டிங் இது. அமைச்சர் வந்திருக்காரு, ரொம்ப சீர சிறப்புமாக நடந்துகிட்டு இருக்கு. கும்பல் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாங்களே இது எதிர்பார்க்கல, இவ்வளோ கும்பல் வந்திருக்கு. இது எல்லாமே தளபதினால மட்டும்தான். உள்ளாட்சி தேர்தல் வெற்றியை பற்றி அமைச்சர் பேசியிருக்கிறாப்ல, எப்படி வெற்றி எப்படி கொடுக்க போறீங்க, எப்படி உழைக்க போறீங்க? இதை விட இன்னொரு பங்கு நாங்கள் இப்போ கிழக்கு தொகுதியில் எவ்வளோ எப்படி ஜெயிக்க வச்சோமோ தளபதியை, அதே மாதிரி திருச்சி மாவட்டம் ஃபுல்லாக 100% நாங்கள் ஜெயிக்க வைக்கிறது எங்களோட உழைப்பு இருக்கும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் எல்லாம் உழைச்சாளுங்க தான். எல்லாமே கிழக்கு தொகுதியில் தளபதி நிற்கிறான்ற இன்னும் பங்கு சேர்த்தே உழைச்சோம். அது வெற்றியை நீங்களே பார்த்துருப்பீங்க. அதோட இன்னொரு பங்கு சேர்த்தே இருக்கும் இந்த வெற்றி. மூலமாக தளபதிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவீங்கன்னா சொல்லிடுங்க. தளபதிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிற அளவுக்கு நாங்கள் கிடையாது. அவர் 100 வருஷம் நல்லா இருக்கணும், அவங்களால மக்களும் நல்லா இருக்கும். அதான் எங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கண்ணே. திருச்சி கிழக்குக்கு ஒரு பொறுப்பு அமைச்சரை போட்டு இன்னைக்கு ஒரு மாசான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் தலைவருக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை இதன் மூலம் தெரிவிச்சு கொடுக்குறோம். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றிக்கு பற்றி அமைச்சர் பேசியிருக்கிறாப்புல, எப்படி உழைக்க போகிறீங்க, எப்படி இருக்க போகுது? கட்டாயங்கண்ணே. தளபதிக்காக இங்கே கொடான கோடி தொண்டர்கள் இருக்காங்க. எப்படி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தளபதி எப்படி ஜெயிக்க வச்சாங்களோ அதே மாதிரி 100% அண்ணன் ரமேஷனை சொன்ன மாதிரி வந்து 100% தலைவருக்காக உழைப்பை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். கட்டாயம் இங்கே இருக்கிற எல்லாரும் 100% வெற்றியும் பெறுவோம். அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எப்படி செயல்படுறாங்க, அவரோட விஷயங்களானது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப புதுசாக பார்க்குறோம். ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு.
ஓகே. இந்த கோவில்களில் அவரோட அந்த விஐபி தரிசனம் கட்டுப்பாடுகள் இந்த மாதிரி நிறைய விதிச்சிருக்காரு. சாமானிய மனிதர்களும் உள்ள போகணும் அப்படின்ற விஷயம் தான். ஸோ எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப பயனுள்ளதா இருக்கா? இப்போ புதுசாக இருக்கு, அனைவரும் சமம் அப்படிங்கிறத நிரூபிச்சிடாரு. ஓகே. எதை சொல்லணும்னு விரும்புறீங்களா உங்க அமைச்சருக்கு? வாழ்த்துக்கள் அமைச்சர், வாழ்த்துக்கள். தளபதிக்கு வந்து பிறநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நீங்க திருச்சி தானா? ஓகே. டிவிக்கோட செயல்பாடு இங்க எப்படி இருக்கு திருச்சியை பொறுத்த வரைக்கும்? அமைச்சர் ரமேஷ் அவர்களை பிடிக்குமா உங்களுக்கு? என்ன ரீசன்? அவரோட செயல்பாடுகள்லாம் நல்லா இருக்கா? விஜய் நீ நல்லபடியா இருக்கணும். நான் நினைத்த மாதிரி நீ வந்துட்ட. நல்ல மகராசனம் நல்லா இருப்ப. நீ எதுவும் செஞ்சா கொண்டு வந்து நான் எதிர்பார்க்கல. நீ நல்லபடியா இருந்தா எது போதும். நீ கொடுக்கறத நான் வாங்கிக்குவேன். சரியாப்பா? ஏன் ஏன் சிஎம் விஜய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சின்ன பிள்ளைல இருந்து அவனை பிடிக்கும். அப்படியா? ஆமா. எங்க பையனை தம்பி என்ன செய்யறானோ அதை செய்வான். நான் இப்ப கொஞ்சம் அவன் கொஞ்சம் தடுமாறிட்டான். சரி. அதனால விஜய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகே. மாதிரி அவரு முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் கொடுக்குறாங்கல்ல. போறாங்க. நம்ம நேர்மையா நடக்கிறோம்ல. நம்ம நேர்மையா இருக்கோம். நம்ம நேர்மையா நடக்கிறோம். கடவுளுக்கு தெரியும், தெய்வத்துக்கு தெரியும். அதனால நம்ம யாரும் எது சொன்னாலும் கேட்கக்கூடாது. சரிம்மா. அவரோட பிறந்த நாள் ஒரு வாழ்த்து சொல்லிடுறீங்களா? உன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்